ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நெடுநாள் கனவு நனவான தினம். இப்படித்தான் 139 பொறியியல் கல்லூரி மாணவர்களும் அந்த தினத்தை வர்ணித்தார்கள். அந்த நாள் என்று நாம் குறிப்பிடும் நாள் ஜனவரி 21. மோட்டார் விகடன் வாக்கரவுண்ட் ஒர்க் ஷாப்பின் MRV அன்றுதான் நடந்தது. குளோபல் என்கேப்பில், அதாவது அடல்ட் சேஃப்டியில் 5 நட்சத்திரங்களும் சைல்ட் சேஃப்டியில் 4 நட்சத்திரங்களும் வாங்கிய Scorpio-N அது உருவான இடத்தில், அதை உருவாக்கியதில் முக்கிய பங்கு வகித்தவர்களை எல்லாம் நேரில் சந்தித்து உரையாடும் ஆர்வத்தில் பல்வேறு பொறியியல் கல்லூரிகளிலிருந்தும் மாணவர்கள் மோட்டார் விகடன் அலுவலகத்திற்கு காலை 7 மணிக்கே வந்து சேர்ந்தார்கள். வேறு சில மாணவர்கள் நேரடியாக மஹிந்திரா சிட்டியின் 0 பாயிண்ட்டுக்கு வந்தார்கள். அவர்களை எல்லாம் பேருந்துகளில் அழைத்து கொண்டு 124 ஏக்கர்களில் அமைந்திருக்கும் மஹிந்திரா ரீசர்ச் வேலிக்கு சென்று சேர்ந்தோம். கார்ப்பரேட் ரகசியங்கள் குவிந்து கிடக்கும் இடம் என்பதால் அத்தனை எளிதில் வெளியாட்கள் யாரும் இதற்குள் சென்றுவிட முடியாது. மோட்டார் வாகனங்கள் மீது அளவு கடந்த காதல் கொண்ட ஆட்டோமொபைல் மாணவர்கள் என்ற ஒரே காரணத்தால் மஹிந்திரா ரீசர்ச் வேலியின் கதவுகள் அன்று இவர்களுக்காக திறந்தன. என்றாலும் பலகட்ட சோதனைகளுக்கு பிறகுதான் மாணவர்களை ஆராய்ச்சி மையத்திற்குள் அழைத்து செல்ல முடிந்தது. ஆனால் பாதுகாப்பு சோதனை முடிந்த அடுத்த நொடியிலிருந்தே மஹிந்திரா மாணவர்களை தங்களின் மதிப்புக்குரிய விருந்தினர்களாக வரவேற்று தேநீர் மற்றும் பிஸ்கட்ஸ் வழங்கி உபசரித்தது. மஹிந்திரா Scorpio-N எப்படி இந்த மையத்தில் கருவுற்று உருப்பெற்றது என்பதை மஹிந்திராவின் பிரசிடென்ட் ஆட்டோமோட்டிவ் டெக்னாலஜி அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் வேலுச்சாமி அவர்கள் காணொலி காட்சி வழியாக தோன்றி கோடிட்டு காட்டிவிட்டு செல்ல, அடுத்து வந்த மஹிந்திராவின் அதிகாரியான பிரவீன் பன்சோடே எடுத்த எடுப்பிலேயே Scorpio-N எப்படிப்பட்ட கிராஸ் டெஸ்டுக்கெல்லாம் உட்படுத்தப்பட்டது என்பதை பல வீடியோக்கள் மூலம் திரையிட்டு காட்டினார். அதன் பிறகு பாதுகாப்பு அம்சங்களுக்கான சோதனைகள், அதாவது ஃப்ரண்டல் ஆஃப்செட் டிஃபார்மபிள் பேரியர் டெஸ்ட் 64 km/h மற்றும் போல் சைட் இம்பேக்ட் டெஸ்ட் அட் 29 km/h மற்றும் சைட் மொபைல் டிஃபார்மபிள் பேரியர் டெஸ்ட் அட் 50 km/h. அதன் பின் பெடஸ்டன் லெக் ஃபார்ம் டு பம்பர் டெஸ்ட் at 40 km/h. இறுதியாக பெடஸ்டன் ரெஸ்ட் இம்பேக்ட் டெஸ்ட் at 35 km/h. அது மட்டுமல்லாமல் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் போன்ற சோதனைகளை பற்றியெல்லாம் விலக்கிவிட்டு அவற்றின் வீடியோக்களையும் திரையிட்டு காட்டினார். அதைத் தொடர்ந்து ABS, EBS, ஏர்பேக்ஸ் போன்றவை எப்படி செயல்படுகின்றன, முன்பிருந்த குளோபல் என்கேப் சோதனைகளிலிருந்து புதிதாக அறிமுகமாகியிருக்கும் குளோபல் என்கேப் சோதனைகள் எப்படி கடுமையாக இருக்கின்றன, இதையெல்லாம் பிரவீன் பன்சோடை விளக்க மாணவர்கள் கண்ணமைக்காமல் கேட்டு வியந்தனர். அடுத்து வந்த டாக்டர் விக்ரமன் ஸ்கார்பியோவின் கூடு என்று சொல்லப்படும் பாடியின் ஒயிட்டுக்கு முந்தைய ஸ்டேஜில் இருந்து Scorpio-N எப்படி உருவாக்கப்பட்டது, காகிதத்திலிருந்து கணினிக்கும், கணினியிலிருந்து சோதனை கூடத்துக்கும், சோதனை கூடத்திலிருந்து சாலைகளுக்கும், சாலையிலிருந்து மீண்டும் கணினிக்கும் என்று Scorpio-N எப்படி மாறி மாறி உருமாறியது என்பதையும் விளக்கினார். விக்ரமன் பேசும்போது ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் டேம்பிங் தொழில்நுட்பம் மூலம் சிறு அதிர்வுகள் முதல் பெரு அதிர்வுகள் வரை Scorpio-N அனைத்து அதிர்வுகளையும் உள்வாங்கிக் கொள்கிறது. இதோடு MTLCV எனப்படும் மல்டி டைம் வால் கான்சென்ட்ரிக் லேண்ட் தொழில்நுட்பம் எப்படி இதோடு இயங்குகிறது ஆகியவற்றையெல்லாம் சுவைபட விளக்கினார். இதன் பின்னர் மாணவர்களை 4 குழுக்களாக பிரித்து வெவ்வேறு வரிசைகளில் பரிசோதனை சாலைகளை பார்வையிட அழைத்துச் சென்றார்கள். அதில் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் நடத்தப்படும் பரிசோதனை கூடத்தில் BS6, அதாவது BS6க்கு அடுத்து வரப்போகும் எமிஷன் டெஸ்ட் எப்படி இருக்கும், அதற்கு ஏற்றாற்போல் குறைந்த அளவு புகையை வெளியிடும் இன்ஜின்களை எப்படி உருவாக்குவது என்று நேரில் பார்த்து தெரிந்து கொண்டார்கள். அடுத்து இந்த புதிய இன்ஜின்கள் பொருத்தப்பட்ட வாகனங்கள் பல்வேறு பருவநிலைகளில், பல்வேறு தட்பவெட்ப சூழ்நிலைகளில் எப்படி செயல்படும் என்பதை டெஸ்ட் செய்யும் வெஹிக்கிள் டெஸ்டிங் சென்டரை கண்டு மாணவர்கள் பிரமித்தார்கள். சார், இது இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் செல். இங்கே ஒரு இன்ஜின் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ இங்கே இது XUV 700, பொலேரோ, அதுக்கப்புறமா தார், அந்த மாதிரி இன்ஜின்ஸ்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே அந்த இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அதை பற்றி இதில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. மாணவர்களை இதைவிட பிரமிக்க வைத்தது NVH லேப். வாகனங்கள் இயங்கும் போது உருவாகும் சத்தம், அதிர்வுகள் ஆகியவற்றை எப்படி கட்டுப்படுத்துவது என்று பரிசோதனை செய்யும் கூடம் இது. சத்தத்தை அளக்கும் பரிசோதனை கூடம் என்பதால் துளிகூட சத்தமில்லாமல் அத்தனை அமைதியாக இருந்தது. இந்த கூடத்தில் ஒருவர் இன்னொருவரிடம்
சற்று தூரமாக நின்று பேசினால் கூட காதில் விழாது. காரணம், இந்த கூடத்தின் சுவர்கள் சத்தத்தை உறிஞ்சிவிடும் தன்மை கொண்டவை. இதில் வந்து 2 ஃபெசிலிட்டி நாங்கள் இன்றைக்கி பார்த்தோம் என்விஹெச் ஃபெசிலிட்டியில். ஃபஸ்ட்டு வந்து அதாவது சேசி ட்ரெயின் வாங்க, அதாவது ஒரு காரில் நீங்கள் உள்ளே உட்காந்துருந்தீங்கன்னா என்னென்ன வைப்ரேஷன் வருது, உங்களுக்கு வைப்ரேஷன் நாய்ஸ் எங்கேருந்து வருது, இது எப்படிலாம் வருது அப்படின்றத ஒரு மைக்ரோஃபோன் மூலம் உங்களுக்கு கேப்சர் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் காரில் இப்போ உள்ளே உட்காந்திங்கன்னா எங்கேருந்து வைப்ரேஷன் வருது, அது எப்படியெல்லாம் வருது, என்னென்ன ரோட் சர்ஃபேஸ் என்னென்ன கண்டிஷனுக்காக வருதுன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து 2வது சேம்பர், அது வந்து பவர் ட்ரெயின் சேம்பரும்பாங்க. இந்த ட்ரெயின் சேம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எங்கேருந்து வைப்ரேஷன் வருது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காகவும், இல்லை எந்த பார்ட் திடீர்னு வைப்ரேஷனோ நாய்ஸை ரொம்ப ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகுது, ஹார்ஷ்னஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்ற பார்க்குறதுக்காக இதில் சென்சார்ஸ் கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. அதாவது மைக்ரோஃபோன்ஸ் அண்ட் ஆக்சிலரோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு எந்த பார்ட் ஆக்சிலரேட் ஆகுது, திடீர்னு நாய்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இது. ப்ளஸ் இது 2 சேம்பருமே வந்து நான் எக்கோயிக் சேம்பர், அதாவது எக்கோ அடிக்காத ஒரு சேம்பராக இருக்குது. சிஸ்டம்ஸ் எவாலுவேஷன் டெஸ்ட், இதுதான் மாணவர்கள் அடுத்து பார்த்த பரிசோதனை கூடம். காரின் கதவுகளை 1,00,000 முறை திறந்து மூடுவது, வைப்பர்களை தொடர்ந்து இயக்குவது, காரின் டிரைவர் சீட்டில் ஒல்லியானவர், பருமனானவர், உயரமானவர், குள்ளமானவர் என்று மாறி மாறி உட்கார வைத்து டெஸ்ட் செய்வதற்கு மாற்றாக செய்யப்படும் ரோபோ டெஸ்ட் என்று பல்வேறு பரிசோதனைகளை கண்டு மாணவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். We've gone through the systems evaluation lab. In this, it is divided into AD and FT, where AD is automotive field and FD is farm field. In AD, we have gone through door testing, stiffness testing, seat belt testing, wiper, and finally the robotic cell. When it comes to the door testing, the door of the car is tested for 1 lakh times, which is based on the simple usage of a daily customer. And also the wiper, it is tested for 500 hours. And when it comes to the FD, which is farm field, first we have gone through the steering test of a tractor, which is based on hydraulic systems, and the circulation of oil is also tested in a tractor. And we've also gone through robotic systems, and in AD we have also gone through the robotic systems in which the seats are also tested. By this session I come to know that these different types of tests are undergone by Mahindra. அதே போல ஃபத்திக் லேப், சீட் பெல்ட் துவங்கி பிரேக் வரை எந்த அளவுக்கு நீடித்து வரும் என்பதை தானியங்கி இயந்திரங்களை வைத்து சோதனை செய்ததையும் மாணவர்கள் கண்டு களித்தார்கள். செவிக்கு மட்டும் உணவு கொடுக்காமல் அறுசுவையோடு மதிய உணவையும் மாணவர்களுக்கு வழங்கி விருந்தோம்பலிலும் தான் நம்பர் 1 என்று MRV அன்று நிரூபித்தது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.